அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரமதான்லாம் எப்படி போயிட்டுருக்குது? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் செய்ய போகிறோம். இந்த பாருங்க, அதுக்கு நான் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். வெங்காயம் 1 வெங்காயம் வெட்டியிருக்கேன். 250 கிராம் சிக்கன், போன்லெஸ் சிக்கன். இந்த பாருங்க, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். போன்லெஸ் சிக்கன். வெங்காயம் வந்து கம்மியாக வதவுன்னா போதும், ஏன்னா அது கொஞ்சம் வாயில் வரா மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நான் அது கம்மியாக செய்கிறேன். சிக்கனை போட்டேன். நம்ம இது கூடவே தக்காளியும் போட்டுக்கலாம். 1 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி வெங்காயம் வந்து ரொம்ப வேகக்கூடாது. இதோட வெந்தால் கூடவே நம்ம தக்காளி போட்டுட்டோம்னா அந்த தண்ணி, சிக்கன் தண்ணி எல்லாத்துலேயும் அது நல்லா வெந்துடும். இது கூடவே நம்ம மசாலாவும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது வந்து மல்லி வந்து தோல் எடுத்த மல்லி 4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் டிக்கா மசாலா எல்லாத்தையும் இதில் நான் போட்டேன். இப்போ பாருங்கள், தோல் எடுத்த மல்லி வந்து இது மாதிரி இருக்கும். இதான் அது போட்டிருக்கேன். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இது வெந்துருச்சு. ஆனால் இவ்வளோ பெருசாக நம்ம வந்து வைக்க முடியாது. நான் ஹேண்ட் கிரைண்டரால் கொஞ்சம் இதை பாருங்க, நான் ஹேண்ட் கிரைண்டரால் கொஞ்சம் இதை அரைச்சி வச்சுக்கிறேன். அப்போ தான் சமோசாவில் மடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வரும். இல்லைன்னா அது முழுசாக இருக்கும், நல்லா இருக்காது. சும்மா கொஞ்சம் நான் செஞ்சுக்கிறேன். மைனஸ் போட்டுக்கிறேன். மைனஸ் போட்டுக்கிட்டேன். மல்லித்தலை போட்டுக்கணும். இதில் சும்மா கொஞ்சோண்டு பாருங்க, 1/4 டீஸ்பூனுக்கே கம்மி ஆம்ச்சூர் போடுறேன். நம்ம எலுமிச்சம்பழம் போட வேணாம். இது இல்லாதவங்க எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் வந்து இது பெரிய சைஸு வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால் இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பாருங்க, இந்த மாதிரி எடுத்து வரும். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டு அப்புறமா நம்ம வெளியே எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி நம்ம இந்த ஷீட்டு தனித்தனியாக இது மாதிரி எடுத்துக்கிட்டு வச்சுக்கணும். நான் வந்து சீஸும் எடுத்துருக்கேன், பட்டை சீஸு. இதை வந்து நான் 2 இதுக்கு வச்சுக்கிறேன். இதை வச்சு நம்ம சிக்கன் அரைச்சதை இப்படி வைக்கணும். இந்த மாதிரி வச்சு இப்படி சுட்டுவேன். இது இங்கே உள்ளதை இந்த மாதிரி கொண்டு வாங்க, இங்கே உள்ளதை இப்படி கொண்டு வந்து இதை இப்படி வச்சுக்கிட்டு முட்டை ஒன்று அடித்து வச்சுங்க. முட்டையை ப்ரெஷ்ஷால் நல்லா இந்த மாதிரி செய்யுங்க. செஞ்சு சுற்றிட்டு இதே மாதிரியே எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு எடுத்துங்க. நான் வந்து இது சிக்கன் முடிஞ்சிடுச்சு. நான் வந்து அல்மராய் சீஸில் நான் இதில் கொஞ்சம் நான் வந்து பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம். இதை இங்கே வச்சுக்கலாம். இது அதே மாதிரியே இந்த மாதிரி மடித்து சீஸ்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் இதை நம்ம இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம்.
பாக்கி இருக்கிற ஷீடெல்லாம் நான் இந்த மாதிரி சீஸ் வச்சு நான் இதை செஞ்சுக்கிறேன். நம்ம இப்போ அது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்குவோம். சூடு ஆயிடுச்சு. இதை நான் போட்டுட்டேன். இந்த மாதிரி கோல்டு கலர் வந்தோம்னா நம்ம இதை எடுத்துக்கணும். டிஷ்யூ பேப்பரில் போட்டோம் அப்படின்னா அந்த இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் எண்ணெயும் டிஷ்யூ பேப்பர் எடுத்துரும். அதனால டிஷ்யூ பேப்பர்